Hi everyone, 11th standard physics के important question தான் பார்க்க போகிறோம். 2 mark 3 mark 5 mark unit 7 unit 8 unit 9 உங்களுக்கு யூனிட் 10 முடி இருக்குது, யூனிட் 10ஓட பாதி முடி இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஃபஸ்ட்டு யூனிட் 9 முடி சொல்லிடுறேன், ப்ராப்ளம்ஸோடு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேற்கொண்டு யூனிட் 10 கன்ஃபார்மாக இருந்தால் நான் ஒரு வாரத்தில் போட்டுறேன். பட் இது இப்போதைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இது மட்டும் படித்தாலே போதுமானது. 2 mark 3 mark 5 mark 11th வேறு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் இது போதும், சரிங்களா? ஸ்கூல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஆனுவல் டெஸ்ட்டுக்கெல்லாம் இது போதும். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். 12th கண்டிப்பாக ஹேண்டியாக இருக்கும் நம்ம சேனல். அதனால் இந்த வருஷமே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதனால தான் நன்றி. ஸோ யூனிட் 7 2 மார்க்கில் எல்லாமே லா, ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின், ஹூக்ஸ் லா, பாஸ்கல்ஸ் லா, ஆர்ச்மிட் பிரின்சிபல், ரெனால்ட்ஸ் நம்பர், பெர்னாலிஸ் தியரம், இந்த மாதிரி லாக்களாக இருக்கிறதுனால இது எல்லாமே அனைத்துமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்த 3 மார்க்கில் அதே மாதிரி தான் ரெனால்ட்ஸ் நம்பர், ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ டிஃப்ரென்ஸு, கொஹர்ஷன், அட்ஹர்ஷன், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இங்கே இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டோக்ஸ் லாவோட டெரிவேஷன், சின்ன ஒரு குட்டி ஈக்குவேஷன் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான். அப்புறம் சர்ஃபேஸ் டென்ஷனோட ஃபேக்டர்ஸ் எஃபெக்டிங், அப்புறம் ரிலேஷன் பிட்வீன் சர்ஃபேஸ் என்ன சர்ஃபேஸ் டென்ஷன், அந்த கொஸ்டின். ரோமன் நம்பர் 3ல் 3, 5, 6 2 மார்க்கில் இருக்குது. தேர்ட் ரோமன் நம்பர்லேயும் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் மாடலர்ஸும் 5 மார்க்கில் கேட்குறாங்க, 3 மார்க்லேயும் கேட்குறாங்க. பட் இருந்தாலும் ஒர்க் டன் இன் ஸ்டோர்ட் இன் எனர்ஜி அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்தது 5, 6 அதெல்லாமே இம்பார்ட்டண்டான ஒரு 3 மார்க் தான். இதெல்லாம் 3 மார்க் தான். 5 மார்க் வந்து டைப்ஸ் ஆஃப் மாடுலஸ் படிச்சுக்கோங்க. ஏழாவது கொஸ்டின் வந்து புக் பேக்கில் வந்து டெர்மினல் வெலாசிட்டி, பாய்சல்ஸ் ஃபார்முலா, அது டெரிவேஷன் ஈஸி தான். பெர்னாலிஸ் தியரம் படிச்சுக்கோங்க. கேப்லர் ரைஸ் டியூப் வேணும்னா படிங்க, இல்லைனா வேண்டாம், இது மட்டும் படிச்சுக்கோங்க. யூனிட் 8ல் 2 மார்க்ஸ் இவ்வளோ இருக்குன்னு யோசிக்காதீங்க. இது எல்லாமே இம்பார்ட்டண்டான 2 மார்க், இம்பார்ட்டண்டான டெஃபினிஷன். 3 மார்க்கில் ரெஃப்ரிஜிரேட்டர் 24வது கொஸ்டின் 3வது ரோமன் நம்பரில். வேறு எதுவும் 3 மார்க் அவ்வளோலாம் வேண்டாம் இதில். 5 மார்க் வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங், மேயர் ரிலேஷன், 21வது கார்னாட் என்ஜின், இந்த 3லேருந்து ஏதோ ஒன்று வந்துடும், சரியா? அது மாதிரி யூனிட் 9 வந்து சின்ன யூனிட்டு. ஸோ 2 மார்க்கில் இது மட்டும் தான் இருக்குது. 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 2லேயே 3 மார்க்கும் அடங்கியிருக்கு. அதுவும் 2 மார்க் மாதிரி தான், பட் 3 மார்க்கில் கேட்பாங்க. ரோமன் நம்பர் 3ல் ஃபஸ்ட் ஒன் 3 மார்க்லையும் கேட்பாங்க, 5 மார்க்லையும் கேட்பாங்க. விச் மீன்ஸ் ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ் 3 மார்க்கில் கேட்டால் 6 பாயிண்ட்டு, 5 மார்க்கில் கேட்டால் 10 பாயிண்ட்டு. மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட் படித்து வச்சுருங்க, ஓகேவா? 10 பாயிண்ட் படித்தா சந்தோஷம். கைனடிக் இன்டர்பிரேஷன் ஆஃப் டெம்பரேச்சர், தேர்ட் கொஸ்டின் மீன் ஃப்ரீ பாத் டெரிவேஷன். ஸோ இதுதான் 5 மார்க்ஸு. ஸோ இங்கே கொஸ்டின் நம்பர் எழுதியிருக்கேன், தமிழ் மீடியம் தான் நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது ப்ராப்ளம்ஸ் வந்து யூனிட் 7, 8ல் தான் இம்பார்ட்டன்ட். யூனிட் 7ல் எக்ஸாம்பிள் சம்ஸில் 7.2, 5, 4, 7, 9, 11, 12, 6 கொடுத்துருக்கேன். அதாவது 8வது யூனிட்லேயும் 8.11, 12, 13, 21, 26, 27, 2, 4. ஸோ இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே போதும் ப்ராப்ளம்ஸ். ஸோ ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடிஞ்சால் பார்த்தா போதும். பார்க்க முடியாதவங்க தியரி கொஸ்டின்ஸ் மட்டுமாவது படிங்க. ரொம்ப சிம்பிள் இதுதான். இது மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதுமானது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட்டு அந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு எல்லாமே வரும். அதனால் ஸ்டே டியூனாக இருங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.